யார் அந்த கொலையாளி? கதை தொடர்கிறது. காட்டினுள் இன்ஸ்பெக்டர் விவேக் ஒருவரை கழுத்தில் மிதித்து கொள்வதை பார்த்த கான்ஸ்டபிள், ஐயா நீங்களா என்று அதிர்ச்சியாக கேட்டார். அமைதியாகவே இருந்தார் இன்ஸ்பெக்டர். ஆனால் அந்த உயிரை கொன்றுவிட்ட திருப்தி மட்டும் அவர் முகத்தில் இருந்தது. ஏன் ஐயா அப்படி பண்ணீங்க? யார் இவன்? ஏன் இப்படி ஒருத்தர் கொலை பண்ணுறீங்க? நீங்களே கொலையும் பண்ணிட்டு நீங்களே விசாரிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? எதுக்கு இந்த நாடகம்? ஐயோ இல்லை, நான் கொல்லவே இல்லைப்பா. இது நம்ம யூனியன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற குமார், நல்ல பையன் ஆச்சே. ஏன் இப்படி பண்ணீங்க? கொலை செய்கிறது தான் உங்கள் வேலையா? உங்களை போய் நான் நல்லவன் நினச்சிட்டு இருந்தேனே. ஐயோ, நான் இதை பண்ணவே இல்லை, என்னை நம்புங்கப்பா. கண்ணால் பார்த்த என்கிட்டயும் போய் சொல்கிறீங்களே. நீ பார்த்தது நிஜம் இல்லை, வேற என்ன சொல்ல போகிறீங்க? இது ரத்த காட்டேரி தான். ஓ, அப்படி தான் சொல்லி இந்த கேஸை முடிக்க பார்க்குறீங்களா? ஐயோ, சத்தியமாக நான் சொல்கிறது தான் உண்மை. என் தங்க வேணி மேலே சத்தியம். தங்கை மேல் உயிரையே வைத்திருக்கும் விவேக் இப்படி சொன்னதும் ஒரு கணம் யோசித்தார் வடிவேல். நீங்கள் சொல்கிறத எப்படி நான் நம்புறது? எல்லாம் என் வீட்டுக்கு போய் சொல்கிறேன். இப்போ முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். இருவரும் அங்கிருந்து சென்றனர். அதே நேரத்தில் சேதுபதி ஐயா வீட்டில். ஏயா தினமும் 6 மணிக்கு மேலே எங்களை யாரையும் வீட்டில் இருக்கவே விட மாட்டேங்கிறீங்க. ஆனால் 10 மணிக்கு மேலே உங்கள் அலறல் சத்தம் வெளியில் கேட்குது. நான் நிறைய நாள் கவனிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட உண்மையே சொல்கிறதில்ல. உங்களுக்கு காவலில் இருக்கிறது நான் மட்டும்தான். இப்போது உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் வெளியூரில் இருக்காவ. உங்களுக்கு ஒன்றுன்னா அவங்களால தாங்க முடியுமா? சொல்லுங்க ஐயா, அவங்க மேலே என்னை விட அக்கறை யாருக்கு இருக்குது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லையா? வேற ஏதாவது நினச்சி பயப்படுறீங்களா? வேற ஏதாவது கவலை என்கிட்ட சொல்லுங்கள். நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் என்று கெஞ்சி கொண்டிருந்தான் தோட்டக்கார வேலன். அவர் சொல்வது சரிதான். ஐயாவின் மேல் குடும்பமும் அவர் மேலும் மிகுந்த அக்கறை உள்ளவர் தான் இந்த தோட்டக்கார வேலன். அவர் பிள்ளையுடன் நேரடி தொடர்பில் இருந்தார். இங்கு நடக்கும் அனைத்தையும் வெளியூரில் இருக்கும் ஐயாவின் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருந்தவர் இவர்தான். அதனாலேயே சேதுபதி ஐயா இவருக்கு தெரியாமல் பல தவறுகளை செய்து கொண்டிருந்தார். வேளா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்து மேலே எவ்வளோ விசுவாசமாக இருக்க. ஆனால் என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. என்னை எதுவும் கேட்காத. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் என்ன பிரச்சனையும் சொல்லியே ஆகணும். நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். வேளா வேளா, என்ன சொல்கிற? ரத்த காட்டேரி தான். ரத்த காட்டேரி தான் எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காத. இதை யார்கிட்டையும் என்னால் சொல்லவும் முடியாது. என்ன ஐயா சொல்லுதீங்க? ரத்த காட்டேரியா? எதையும் மறைக்க என்கிட்ட என்னமோ சொல்லுகிறீங்க. இல்லை, ரத்த காட்டேரி தான், அதுவே தான் காரணம். இன்ஸ்பெக்டர் விவேக் சொன்னதைப் போலவே சேதுபதி ஐயாவும் தோட்டக்காரனிடம் கூறிக்கொண்டிருந்தார். கான்ஸ்டபிள் வடிவேலை அழைத்து கொண்டு காட்டை விட்டு அவசரமாக வெளியே வந்தார் விவேக். ஐயா சொல்லுங்க, ஏன் அந்த பையனை கொலை பண்ணீங்க? ஐயோ வடிவேல், நான் எதுவும் பண்ணல. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போனோம் இல்லையா? அப்போ என் தங்கச்சி வேணையை அழுதுகிட்டே இருந்தா. ரொம்ப பயந்து போய் இருந்தா. எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவள் கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானம் பண்ணினேன். அப்புறம் தான் விஷயத்த சொல்ல ஆரம்பித்தா. வேணி, என்னாச்சுமா சொல்லு, என்கிட்ட சொன்னால் தானே தெரியும். அண்ணா, என்னை மன்னிச்சிருங்க அண்ணா. யூனியன் ஆஃபீஸில் வேலை செய்கிற குமார்னு ஒரு பையன், ரொம்ப நல்லவன், எல்லார்கிட்டையும் பேர் வாங்கினவன், நல்லா படித்தவனும் கூட. அவனை பார்த்து பேசி பழகினேன். போக போக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. என்ன சொல்கிற வேணி? ஆமாம் அண்ணா, உங்ககிட்ட நான் சொல்லணும் தான் இருந்தேன். அதுக்குள்ளே தான். சரி, இப்போ என்ன ஆச்சு? அது மீட் பண்ணணும்னு நம்ம பேசி என்னை கூப்பிட்டான். நான் எங்கே வரதுன்னு கேட்கவும், உங்கள் அண்ணன் தான் ஊருக்குள்ளே இருக்கிற காட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காரு, அதனால் அங்கேயே மீட் பண்ணி பேசுவோன்னு சொன்னான். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல வான்னு சொல்லி என்னை அங்கே காட்டுக்கு வர சொல்லியிருந்தான். அங்கே நான் போகும்போது எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நான் என்னை காப்பாற்றிக்கிறக்காக நான் ஓடி வந்தேன். என்னை துரத்திக்கிட்டே அந்த குமாரும் வந்தான். அப்போது ஒரு பெண்ணின் குரல், உன்னை நீ காப்பாற்றிக்கணும்னா திரும்பி பார்க்காம ஓடிரு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் அங்கிருந்த பயத்தில் எதையுமே திரும்பி பார்க்காம நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு இப்போவும் நினச்சா பயமாக இருக்குது. நான் திரும்பி பார்க்காம வந்துட்டேன். நான் வெளியில் வரும்போது அவனோட அலற சத்தம் கேட்டுச்சு. காடே அதிர்ற மாதிரி. நான் பயந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ணா. தெரியாமல் அவன் வலையில் விழ பார்த்தேன். அது பேயோ பூதமோ காட்டேரியோ, இப்போ அதுதான் எனக்கு தெய்வம். அந்த சக்தி தான் என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி கதறி அழுதா என்று கான்ஸ்டபிளிடம் சொல்லி முடித்தார் விவேக். ஐயா, ஆமாம் வடிவேலு, இப்படி ஒரு தங்கச்சி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? நேராக அந்த காட்டுக்கு போனேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் போகும்போது அவன் சாக போகிற நிலமையில இருந்தான். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து அவளை கொல்ல நினச்ச அவனை ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணுவேன்? அதான் கோவத்தில் அவன் கழுத்தில் மிதித்து அமுக்கினேன். அப்போதான் நீ வந்த. அவன் ஏதோ சொல்ல வந்தான், அப்படியே செத்துட்டான். ஐயோ ஐயா, அப்போது இதெல்லாம் இந்த ரத்த காட்டேரி வேலை தானா?
எனக்கு ஒன்றுமே புரியலிங்களே ஐயா, எனக்கு என்னத்தை சொல்கிறதுனே தெரியலிங்களே ஐயா. ஆமாம் கான்ஸ்டபிள், நானும் என்னால் அதிர்ச்சி தாங்கத்தான் முடியல. அடுத்தடுத்து நடக்கும் கொலைகளை விசாரிக்கும் விவேக் அவர் தங்கைக்கு நடக்க இருந்த ஆபத்து நீங்கியது எண்ணி மகிழ்ச்சி கொள்வாரா, கொலை செய்யும் காட்டேரியை கட்டுப்படுத்துவாரா? 3 கொலைகளையும் பற்றி விசாரிக்க விவேக் ராஜாவை தேடி காட்டிற்கு சென்றார். அங்கு ராஜாவின் குரல் கேட்டது. சீதா, அந்த 3 பேரும் இதே காட்டில் செத்து போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்? இந்த ஊரில் என்ன கிறுக்குன்னு சொல்லி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் நமக்கு நடந்த அநியாயத்துக்கு நம்ம தானே அவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். இவனுங்களுக்கெல்லாம் வேணும், இன்னும் நல்லா அனுபவிக்கிட்டோம். விவேக் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். இவன் அந்த காட்டில் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? எட்டி பார்த்தார். சீதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் தனியே அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறான். இவன் உண்மையில் பைத்தியமா? நீ ஒன்றும் கவலைப்படாத ராஜா, நமக்கு பாவம் பண்ணவங்க கண்டிப்பாக அனுபவிச்சே தீருவாங்க. ஒரு பெண் குரல் பதில் தந்தது. ஆனால் அந்த இடத்தில் யாரும் இல்லை. விவேக் சுற்றி முற்றிலும் பார்த்தார். மேலும் கீழும் பார்த்தார். ஒருவரும் கண்ணுக்கு தென்படவில்லை. இது யார்? யார் அவனுக்கு பதில் கூறுவது? என்ன நடக்கிறது இங்கே? ஆவியுடன் பேயுடன் இல்லை, இரத்த காட்டேரின்னு சொல்லப்படும் காவு வாங்கும் மிருகத்துடன் தான் பேசுகிறானா? இன்னும் அந்த சேதுபதி கணக்குத்தானே பாக்கி இருக்கு சீதா. ஆமாம் ராஜா, ஆனால் அவன் மட்டும்தானா? இன்னும் எவனும் வந்து சாக போகிறானா? காலம்தான் முடிவு பண்ணணும். தெளிவான பெண் குரல். யார் இவள்? சீதா சீதா என்று பேசுகிறானே, இறந்த சீதா தான் இவனிடம் பேசுகிறாளா? இப்படி தனியே புலம்புவதால் தான் இவனை பைத்தியம் என்று கூறுகிறார்கள். ஆனால் பேசுவது யார்? அவளுக்கு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் என்னவா இருக்கும்? சாப்பிட்டியா ராஜா? உன்னை விட்டால் இதெல்லாம் கேட்க எனக்கு யார் இருக்கா? அம்மா கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடு ராஜா. என்னை நினச்சி பட்னியாக இருக்காத. சீக்கிரம் என்னோட வந்துடலாம். அதுவரை நீ நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும். என்கிட்ட வந்ததும் நானே உன்னை பார்த்துக்குவேன். அவனையும் கொலை செய்து தன்னுடன் கொண்டு செல்ல போகிறாளா? விவேக் தனக்குள் சொல்லி கொண்டார். மரகதம்மா இல்லைன்னா என்னை யார் பார்த்துக்க போகிறாங்க? சரி, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நான் எப்படி சாப்பிடுவேன் ராஜா? சரி போ, வாங்கிட்டு வா. இதற்கு மேல் இங்கு இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்த விவேக் அங்கிருந்து கிளம்பினார். அவர் நேராக சென்றது சேதுபதி ஐயா வீட்டுக்குத்தான். ஐயா வணக்கம். உங்களுக்கும் அடுத்தடுத்து நடக்கிற கொலைகளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் நிச்சயம் சொல்லியே ஆகணும். அடுத்த ஆபத்து உங்களுக்கு தான். உங்களை காப்பாற்றணும். இல்லை சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை உங்களால் காப்பாற்றவும் முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. என்னை ஏன் சார் நீங்களும் கஷ்டப்படுத்துகிறீங்க? நீங்களும்னா வேற யார் மூலமாக என்ன கஷ்டம்? ஐயா, குறுக்க பேசுகிறதுக்கு மன்னிக்கணும். தோட்டக்கார வேலைன்னு வந்தான். சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஐயா, பெரிய ஐயா கொஞ்ச நாளாக எதையோ பார்த்து பயப்படுறாங்க. ஏய் வேளா, போய் வேலையை பாரு. சார், நீங்கள் போகலாம். சேதுபதி ஐயா இடம் மறைத்தார். எல்லாத்தையும் மறைக்கிறீங்க. சரி, நான் வரேன் என்று சொல்லி கிளம்பிய விவேக் வேலனை சைகை காட்டி அழைத்தார். இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? ஐயா, தினமும் ராத்திரி எங்களை யாரையும் ஐயா இங்கே இருக்க விட மாட்டாவ. ஆனால் இருட்டுனதும் ஐயா அலறல் சத்தம் கேட்குது. ஒரு 3 நாள் நான் கேட்டிருப்பேன் ஐயா கிட்ட. நான் அதை பற்றி கேட்டதுக்கு அதில் அத்தை காட்டேரி வேலைன்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டார். ஓ ஐயா, எங்கள் ஐயாவுக்கு என்ன பிரச்சனை? அவர் எப்படியும் காப்பாற்றிடுங்க கண்டிப்பாக. சரி, அங்கே மேலே அந்த ஜன்னல் எல்லாத்துலேயும் கயிறு இருக்கு. ஏன்? ஐயா, வெள்ளைப்பூச்சி வேலை நடந்துச்சு, அப்புறம் அப்படியே போட்டாக போல். ஏனி கம்பு கட்டையெல்லாம் குப்பையாக இருக்குது. அதுக்கு நேரம் உள்ள என்ன ரூம் இருக்குது? அது அங்கே பெரிய ஐயா ரூம் தான் ஐயா. ஓ சரி சரி சரி. இன்று இரவு சேதுபதி வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்று தெரிந்தே ஆக வேண்டும் என்ற முடிவுடன் கிளம்பினார் விவேக்.